போல் ஒரு பல விடயங்களை உங்களுக்கு வணக்கம் நேயர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்கள் தெரிவாகவே தந்து நாங்களும் மகிழ்கிறோம், உங்களையும் மகிழ்விக்கிறோம். சரி, வாருங்கள், இன்று கலந்து சிறப்பிக்கப் போகும் நேயர் யார் என்று பார்க்கலாம். SHM ஹஃபீல் டீன், இலக்கம் 40, முஸ்லிம் வீதி, தங்காலையில் இருந்து இந்த பிரதியை அனுப்பி வைத்திருக்கிறார். ஹஃபீல் டீன் மாத்தறை மாவட்டம் அக்குரச நெல்வளா நதி ஓரமாக ஒட்டியுள்ள கொடப்பிட்டிய முஸ்லிம்கள் போர்வை என்று அழைக்கும் அழகான ஊரில் பிறந்து தற்போது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தங்காலை எனும் ஊரில் வசித்து வருகிறேன். என்றும் எமது உள்ளத்தில் வசந்தம் வீசும் வசந்தம் டிவி நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு என்றும் இனிமையான பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறேன். என்னையும் சேர்த்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் என்கிறார். நிச்சயமாக அவரது முதல் தெரிவு பாலூட்டி வளர்த்த கிளி என்கின்ற பாடல். கௌரவம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். TM சௌந்தரராஜன் பாடியது. கண்ணதாசனின் கற்பனையில் கர்வமும் ஆணவமும் கொண்ட தந்தையை எதிர்த்து நிற்கும் மகனை பார்த்து தான் வளர்த்த பிள்ளையை கிளி என வர்ணித்து கோபக் கணைகளை வீசி குமுறுகிறார் தகப்பன். மகனுக்கு நியாயம் முக்கியம், தகப்பனுக்கு கௌரவம் முக்கியம், எனக்கு மிக பிடித்த பாடல் என்கிறார் ஹஃபீல் டீன். பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு, செல்லம்மா எந்தன் செல்லம்மா, செல்லம்மா எந்தன் செல்லம்மா. சட்டமும் நான் உரைத்தேன், தைரியமும் நான் கொடுத்தேன், சட்டமும் நான் உரைத்தேன், தைரியமும் நான் கொடுத்தேன், பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பார்க்குதடி, பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பார்க்குதடி, செல்லம்மா எந்தன் செல்லம்மா. பாலூட்டி வளர்த்த கிளி, பழங்கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு, செல்லம்மா எந்தன் செல்லம்மா. துணிந்து நின்றேன், நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன், நீதிக்கே துணிந்து நின்றேன், நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன், வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன், வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன், செல்லம்மா எந்தன் செல்லம்மா, செல்லம்மா எந்தன் செல்லம்மா. பாலூட்டி வளர்த்த கிளி, பழங்கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு, செல்லம்மா எந்தன் செல்லம்மா.
சத்தியம் இது சத்தியம் செல்லம்மா எந்தன் செல்லம்மா பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்தன் செல்லம்மா செல்லம்மா எந்தன் செல்லம்மா. அடுத்ததாக பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் இடம்பெற்ற சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் என்கின்ற பாடல். பழைய பாடல்களில் உள்ள அர்த்தங்கள் புதிய பாடல்களில் இல்லை. எமக்கு இப்படியான பாடல்களில் இருந்து இது நன்கு புலனாகிறது. பலதரப்பட்ட உண்மைகளை எடுத்துரைக்கும் பாடல். தனது நடிப்பு திறத்தால் ஒரே நேரத்தில் அழுதும் சிரித்தும் காட்டும் சிவாஜி கணேசனின் நடிப்பு இந்த பாடலின் பொருள் நயம் எல்லாமே பிரமிக்க வைக்கிறது என்கிறார். காலம் பல கடந்து அன்னை முகம் கண்டேனே கண்ணீரும் புன்னகையும் கலந்து வர நின்றேனே ஒன்றுபட வழியிலேயே உண்மைக்கு மொழியிலேயே உள்ளம் திறந்து ஒரு சொல் சொல்வதற்கும் முடியலையே சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும் பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும் உறவை எண்ணி சிரிக்கின்றேன் உரிமை இல்லாமல் அழுகின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்றார் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும் காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும் வருவதை எண்ணி சிரிக்கின்றேன்
வந்ததை எண்ணி அழுகின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். அடுத்து 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாள் என்கின்ற பாடல். ஒரு பிள்ளை தன்னை பெற்ற தாய்க்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய வேண்டும். ஆம், பெற்றவள் 10 மாதம் சுமக்கும் போது படும் பாடுகளையும் பெற்றபின் அந்த குழந்தை வளர படும் பாடுகளையும் நினைத்தால் நிச்சயம் ஒரு பிள்ளை தன் தாய்க்கு உண்மையான பிள்ளையாக இருக்கும் என்கிறார். பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றாள், பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாள். வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள். மேதினியில் நாம் வாழ செய்தாள். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே ஏற்றுக்கொண்டு பெற வைத்திடும் கருணை வெள்ளம், சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவாய், ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டான். மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டே மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவாய். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை.
இது நம்ம பிருந்தாமா, நம்ம பிருந்தா, உங்க அக்கா பிருந்தா. பிருந்தாவை பார்க்கும் போதெல்லாம் இப்படி ஒரு அக்கா எனக்கு இருக்க கூடாதான்னு நினைப்பேன். இந்த பிருந்தா தான் எங்களுடைய டாக்டர். பிருந்தா எங்களுக்கு மகளா கிடைச்சதுல எனக்கும் அறிவுக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி. பிருந்தா இப்ப எங்களுக்கு சொந்தமாயிட்டா. சொத்து எங்களுக்கு சொந்தமாயிடுச்சுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க ஆட்டத்தை ஆடிட்டீங்க, இனி ஏன் ஆட்டத்தை பாருங்க. சந்திரலேகா திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8:30க்கு. அடுத்ததாக கண்ணா நலமா திரைப்படத்தில் இடம்பெற்ற பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் என்கின்ற பாடலை தெரிவு செய்கிறார். பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பது முதுமொழி. ஆனால் இங்கு ஒரு தாய் தான் பெறாத பிள்ளைக்காக வாதாடுகிறாள். அரசன் கொடுக்கும் தீர்மானமோ வியப்பாக இருக்கிறது. ஆம், தாய்க்கு, உண்மையான தாய்க்கு எது பிடிக்கும் பிள்ளையை தவிர? பழைய பாடல்கள் எல்லாமே தத்துவம் நிறைந்தவைதான் என்கிறார் ஹஃபீல் டீன். என்றும் தெய்வம் தெய்வம், பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். ரத்தத்துடன் சேர்ந்ததந்த பாசம் பாசம், அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும், அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும். அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, 2 தாய்மார்கள், 2 பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான். ஒரு தாயார் பல பிள்ளை பெறுவதுண்டு, 2 தாய்க்கு ஒரு பிள்ளை வருவதுண்டோ? அசல் யாரோ நகல் யாரோ? அசல் யாரோ நகல் யாரோ அறியேன் என்று அதிசயித்த மன்னன் சொன்னான். முடிவில் ஒன்று, முடிவில் ஒன்று. 2 பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பதென்று தெரியவில்லை. ஆகவே காவலா, இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றார். காவலன் சென்றான், இடைவாளை எடுத்தான், அந்த மகனை இழுத்தான், வாளை ஓங்கினான், வாளை ஓங்கினான்.
பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். சக்தி வடிவானவளே அன்னை அன்னை, அவள் தான் அறிவாள் தான் வளர்த்த கண்ணை கண்ணை. புன்னகை புரிகின்றாள் ஆதி கொடுங்கை என்றே அவளோ மன்னனை கேட்கின்றாள். மன்னா வேண்டாம் என்றே இவளோ மன்னனை தடுக்கின்றாள். இந்தா என்றவள் அந்த பெண்ணிடம் மகனை தருகின்றாள். இவள்தான் உண்மை தாயென மன்னன் சாலமன் முடிக்கின்றான். சாலமன் முடிக்கின்றான். பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். சக்தி வடிவானவளே அன்னை அன்னை, அவள் தான் அறிவாள் தான் வளர்த்த கண்ணை கண்ணை. பக்தியிலும் அன்னை தான் முதலில் தெய்வம், இந்த பார்முழுதும் அவள் வளர்த்த செல்வம் செல்வம். பதியம் வைத்த மரம் புதிய தோட்டம் தனில் நின்று வாழ்வதுண்டு. புதியதாக வரும் உறவு யாவும் அதன் சொந்தமாவதில்லை. பதியம் வைத்த மரம் புதிய தோட்டம் தனில் நின்று வாழ்வதுண்டு. புதியதாக வரும் உறவு யாவும் அதன் சொந்தமாவதில்லை. உதிரம் கொண்டு வரும் இதயம் போல ஒரு உண்மை அன்று இல்லை. உருகும் உள்ளமென தமிழ் கூறுவது அன்னை என்ற சொல்லை. பூவும் மஞ்சளுடன் பொங்கும் தேவி அவள் புவனேஸ்வரி. பூஜை செய்து வரும் மாதர் காவல் தரும் ராஜேஸ்வரி. பாசம் பொங்கி வரும் தேவி சக்தி அவள் ஜெகதீஸ்வரி. பார்வை தன்னில் உயர் நீதி சொல்ல வரும் பரமேஸ்வரி. பார்வை தன்னில் உயர் நீதி சொல்ல வரும் பரமேஸ்வரி. புவனேஸ்வரி. பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். அடுத்ததாக இரத்த திலகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பசுமை நிறைந்த நினைவுகளே என்ற பாடல் ஹஃபீல்டீனின் தெரிவாக வருகிறது. ஒன்றாக படித்து அன்றாட வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து ஒரு தாயின் பிள்ளை போல் இருந்த சகோதரர்கள் நண்பர்கள் பிரியும் கடைசி தருவாய் மீண்டும் எல்லாரையும் விட்டுவிட்டு தனியாக போகிறோம் என்ற கவலை, அந்த கவலையை வெளிப்படுத்தும் பாடல் மனதை அப்படியே உருக வைக்கிறது. இந்த பாடலின் இசை நயம் காட்சி எல்லாமே என் மனதில் நன்கு பதிந்து விட்டது என்கிறார் ஹஃபீல்டீன். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம்.
குயில்களை போலே இரவும் பகலும் கோவித்திருந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே. நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ. எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ. இந்த நாளை வந்த நாளில் மறந்து போமோ, இந்த நாளை வந்த நாளில் மறந்து போமோ. இல்லம் கண்ட பள்ளி கொண்டு மயங்கி நிற்போமோ, என்றும் மயங்கி நிற்போமோ. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். அவில்டீனின் அடுத்த தெரிவு பாசமலர் திரைப்படத்தில் இடம்பெற்ற மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல. ஒரு அண்ணன் தனது சகோதரி மேல் எவ்வளவு அன்பு வைத்துள்ளார் என்பதை காட்டும் காட்சி சிவாதியின் நடிப்பு திறனுடன் எப்படியான கல்நெஞ்சம் படைத்தவர்களின் மனதையும் மெழுகு போல் உருக வைத்துவிடும் இந்த பாடல் என்னை கவர்ந்தது என்கிறார். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் கலை தீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதி மக்கள் வங்கி 4 மில்லியன் டிஜிட்டல் வங்கி வாடிக்கையாளர்களை கடந்துள்ளது. மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆளப் பிறந்தாயடா, புவி ஆளப் பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழப் பிறந்தாயடா, வாழப் பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை
இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடோ. நியூசிலாந்திலிருந்து வரும் கெட்டியான சுவை மிகுந்த டைமண்ட் பால்மா, சிறந்த போஷாக்கு உங்கள் முழு குடும்பத்திற்கும். SLT Mobitel Fiber Rush Fiber புது இணைப்புகளுக்கு 20% சலுகை. வெல்கம் வெல்கம் வெல்கம். போர் கொடுக்கிற போதை இருக்கே, போய் இந்த ரத்தம் சண்டை போய் திடீர்னு பீஸ் டெமோக்ரசி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. எப்போ வருவோம்? சிறப்பான தரமான சம்பவம் இனி பாப்பீங்கடா. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. ஹாலிவுட் பாக்ஸ் தினமும் மதியம் 2 மணிக்கு. SLT Mobitel Fiber Rush Fiber புது இணைப்புகளுக்கு 20% சலுகை. நான் பெற்ற செல்வம் திரைப்படத்தில் இடம்பெற்ற வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் என்கின்ற பாடல். காமு ஷெரீப் பாடலாசிரியர். தான் பெற்ற பிள்ளையை பார்த்து பாடும் இப்பாடலின் ஒவ்வொரு சொல்லும் படிக்காதவர்களையும் கூட நன்கு உணர வைக்கிறது.
மனிதன் எதை எப்படி செய்தாலும் அதில் குற்றம் குறை பார்க்க எங்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்களின் குண நலன்களை உணர்த்தும் இந்த பாடலை நான் மிகவும் விரும்புகிறேன் என்கிறார். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இது தானா, வையகம் இது தானடா, வையகம் இது தானடா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இது தானடா. வீழ்ந்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும், வீழ்ந்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும், வாழ்ந்தாரை கண்டால் வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும், இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும், இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும், இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும், இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இது தானடா. பண்பாடு இன்றி பாதகம் செய்யும், பண்பாடு இன்றி பாதகம் செய்யும், பணத்தாலே யாவும் மறைத்திட நினைக்கும், பணத்தாலே யாவும் மறைத்திட நினைக்கும், குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும், குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும், குணம் மாறி நடந்தே பகைமையை வளர்க்கும், குணம் மாறி நடந்தே பகைமையை வளர்க்கும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இது தானடா. நாடோடி மன்னன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே. அன்றைய பாடலாசிரியர்கள் இன்றைய காலத்தை கண்முன் நிறுத்தி இயற்றியிருக்கிறார்களோ என்று எண்ணத் தோன்றுகிறது. இந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் நயம் கொண்டது. இந்த பாடல் இன்றைக்கும் ஏற்றாற்போல் அமைந்துள்ளதால் நான் மிகவும் விரும்புகிறேன். தயவு செய்து கட்டாயமாக இந்த பாடலையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார். தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும், நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும், தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார், நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார், சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார்,
அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். பிழைத்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். பிழைத்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன்போர் புரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. ஹஃபீல்டின் தெரிவாக அடுத்து வருவது இருவல்லவர்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என்கின்ற பாடல். பொன் வண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலை மெதுவாக மூட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக. கண்ணதாசனே, உமது கற்பனைக்கும் வரிகளுக்கும் நிகர் நீர் மட்டும் தான் ஐயா. இந்த பழைய பாடல்களுக்கு இணையாக இக்கால பாடல்கள் இல்லை என்பது மனதுக்கு வருத்தம் தான் என்கிறார். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக
நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உன்னை காண ஓடோடி இந்த க்ளோ அண்ட் லவ்லி பெரிய பேக்குக்கு இப்ப 120 ரூபாய் மிக பெரிய லாபம். அடுத்ததாக வீர திருமகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ரோஜா மலரே ராஜகுமாரி. சிந்தனையை தூண்டும் கவிதை வரிகள், பல்லவி அனுபல்லவி சரணம் முறையாக எழுதிய கவிஞரை எப்படி புகழ்வது, திகட்டாத வரிகள். இன்னும் 1000 வருடங்களுக்கும் ரசிகர்கள் இருப்பார்கள் இந்த பாடலுக்கு என்பது நிச்சயம் என்கிறார். மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா உறவும் முறைதானா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா உறவும் முறைதானா பாடும் பறவை கூட்டங்களே
மலரே ராஜகுமாரி ஏழை என்றாலும் ராஜகுமாரன் உண்மை இதுவென்றோ உலகின் முறை என்றோ என்றும் நிலை என்றோ களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அடுத்து ரஃபேல் டீனின் தெரிவாக வருகிறது. MS ராஜேஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் TK சுந்தரவாத்தியார். ஒன்று இல்லாதவர்களுக்குத்தான் அதன் அருமை தெரியும். அதிகமானோர் தம் தாய் தந்தை உயிருடன் இருக்கும் போது தாம் பெற்ற பிள்ளைகள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடுகின்றனர். கடவுளை பார்த்து அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்று கூறும் காட்சி எந்த கல் நெஞ்சையும் கரைய வைத்துவிடும். அதிலும் விசேஷம் அன்றைய சிறு பிள்ளை கமலஹாசன் இன்று இந்த நிலைக்கு வருவார் என்பதை அன்றே புலப்படுத்திவிட்டார் என்கிறார். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியாமே மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியாமே தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியாமே மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியாமே எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரும் இல்லையே எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரும் இல்லையே இதை அறியாயோ முருகா உன் கருணை இல்லையோ முருகா 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 அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே பூனை நாயும் கிளியும் கூட மனித மடியிலே பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் கூடி வாழுதே பூனை நாயும் கிளியும் கூட மனித மடியிலே பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் கூடி வாழுதே ஈயரும்பும் உன் படைப்பில் இனிமை காணுதே ஈயரும்பும் உன் படைப்பில் இனிமை காணுதே இதை அறியாயோ முருகா உன் கருணை இல்லையோ முருகா 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 அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இடம்பெற்ற அவள் ஒரு நவரச நாடகம் என்கின்ற பாடல். ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் கவிஞர். ஆலயம், ஓவியம், மாணிக்கம், பால்குடம், இன்னும் எத்தனை எத்தனை வர்ணனைகள் இந்த பாடலில் ஒளிந்திருக்கின்றன. கவிநயம் நன்கு இதயத்தை தொடுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் மர
மரகத மலர்விடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி மரகத மலர்விடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம் நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம் என் நெஞ்சில் தந்தேன் ஓரிடம் ஆஹா அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் குறுநகை கோலத்தில் தாமரை கோடை காலத்து வான்மழை குறுநகை கோலத்தில் தாமரை கோடை காலத்து வான்மழை கார்த்திகை திங்களில் தீபங்கள் கார்த்திகை திங்களில் தீபங்கள் கண்ணில் தோன்றும் கோலங்கள் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் அறுசுவை நிரம்பிய பால் குடம் ஆடும் நடையே நாட்டியம் அறுசுவை நிரம்பிய பால் குடம் ஆடும் நடையே நாட்டியம் கூடல் அவளது வாடிக்கை கூடல் அவளது வாடிக்கை என்னை தந்தேன் காணிக்கை ஆஹா அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம் அவள் ஒரு நவரச நாடகம். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்தவர் தங்காலையைச் சேர்ந்த ஹஃபீல்டீன். ஹஃபீல்டீன், உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் உரித்தாகட்டும். நேயர்களே, நீங்களும் கூட பிரதிகளை சிறப்பாக எழுதி அனுப்பி வையுங்கள். அப்படி எழுதி அனுப்பும் போது புரியும்படியாக அந்த பாடல் உங்கள் கவனத்தை ஈர்த்த காரணத்தை, உங்கள் மனதை கொள்ளை கொண்ட காரணத்தை புரியும்படியாக ஓரிரு வரிகளில் எழுதி அனுப்புங்கள். இப்போது நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனுபவம் புதுமை அவனிடம் கண்டே அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே அனுபவம் புதுமை அவளிடம் கண்டே அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே வசந்தம் டிவி